வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் சசி டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, ஸ்வஸ்திகா, அஜய் திஷான், சக்தி, பாலாஜி சக்திவேல், கருணாஸ் மற்றும் பலர் நடிச்சு ஜூன் 19ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை தன்னோட 25 வயசுலயே தான் கணவனை இழந்த செல்வி தனியாளா அவங்களோட 2 பசங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பெரியாள் ஆகிறாங்க. அவங்களும் கல்யாணம் பண்ற வயசுக்கு வளர்ந்துடுறாங்க. சரி பெரியாள் ஆயிட்டாங்களே, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு மூத்தவன்கிட்ட போய் கேட்டா, மூத்தவன் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து சொல்றான். ஏன்டா இந்த வயசுல நான் எப்படா கல்யாணம் பண்ணிக்க முடியும், லூஸ் மாதிரி பேசாரான்னு அவங்க அம்மா திருப்பி கேட்டா, அதெல்லாம் முடியவே முடியாது, நீ கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். இப்போ அதனால அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் வருது, அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, கடைசியில செல்விக்கு மறுமணம் ஆச்சா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட நீதி கதை. நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்தா நல்ல படம் தான் எடுப்பேன் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு டைரக்டர் சசி சார். அவர் ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவர் டைரக்ட் பண்ணதுன்னு பார்த்தா மொத்தமே 9 படங்கள் தான். அதில் ஒரு படம் வந்து அவரோட படத்தையே வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணியிருக்கிறாரு. அப்படி பார்த்தா 8 படம் தான் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த 8 படங்கள்ல ஒரு படத்தை கூட நம்ம அபோவ் ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல படங்கள். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான டைரக்டர். மறுமணம்ன்றது சிட்டியில இருக்கிறவங்களுக்கு வேணா ஒரு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னமும் ஒரு சில கிராமங்கள்ல வாழக்கூடிய பெண்களுக்கு மறுமணன்றது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கு. அதை தான் அந்த படத்துலையும் காமிச்சிருந்தாங்க. அதை உண்மை கதைன்னு வேற சொல்லியிருந்தாங்க. மேபி ஒரு சிலருக்கு இந்த படம் பார்க்கும்போது என்னடா அது எங்கள் தாத்தா பாட்டி காலத்து கதையாக இருக்குது, ஒரே கிரிஞ்சா இருக்கடா அப்படின்னு தோணலாம். ஆனால் அந்த சடங்கு சம்பிரதாயங்களுக்குள்ளே மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட இந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க வாழ்க்கைன்றது வாழ்றதுக்கு தான், வாழா வெட்டியாக இருக்கிறதுக்கு இல்லைன்றதை அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்கன்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு டைரக்டர் சசி. எல்லா இடத்துலையும் இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்குதான் செய்யுது. அதனால நமக்கு சந்தோஷம் கிடைச்சா ஓகே, அதுவே நம்மளை சங்கடப்படுத்திச்சுன்னா கழிச்சு கட்டிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம உருவாக்குனது தானே, நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த படத்துல கூட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாப்புல, உங்க அம்மா கல்யாணம் பண்றா இருந்தா போய் சென்னையில இல்லை கோயம்புத்தூர்லேயே பண்ணிக்க, இந்த ஊர்லலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாப்புல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சென்னையும் கோயம்புத்தூருமே அப்படிதானே இருந்திருக்கும். இப்போதானே மாறி இருக்கு. அப்போ எல்லா ஊரும் ஒரு நாள் மாறும். மாறுற வரைக்கும் இந்த மாதிரியான கதைகள்ல நிறைய படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கணும். அப்போதான் வந்து ஒரு சிலரோட வாழ்க்கையும் சரி, ஒரு சிலரோட மனசும் சரி மாறும். இப்போ இந்த படத்தையே ஆரம்பத்தில் ஒரு சிலர் பார்க்கும்போது என்னடா இது பழைய கதையாக இருக்குது, இப்பெல்லாம் நடக்குதா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. கடைசியில் இது உண்மை கதைன்னு பார்த்தோன்னா, இது உண்மை கதை அப்படிலாம் நடக்குதா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. ஸோ நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்து தான். கிரிஞ்சுன்னு நினச்சா கிரிஞ்சு, சேஞ்சுக்காக நினச்சா சேஞ்சு. உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் டல்லு தான். யூஸ்வலான எலிமெண்ட்ஸாக தான் இருக்கும். அந்த பர்டிகுலர் கேரக்டர் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை அவங்க எப்படி கோ த்ரூ பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அப்புறம் அந்த கேரக்டரே வந்து மறுமணத்தை பற்றி யோசிப்பாங்க. அதை வந்து அவங்க பையனே வந்து எதிர்ப்பான். அப்புறம் மறுமணம் வேணுமா வேணாமான்ற ஒரு குழப்பத்துக்குள்ளே போய் பையன் ஓகேன்றோம், அப்புறம் அம்மா வேணான்றாங்க. இப்படி போய் ஒரு கன்ஃபியூஷனில் போய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தொடர்ச்சியாக பசங்க வந்து அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க. அப்புறம் அதுக்கான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு இடையில வந்து ஊர் மக்களும் சொந்தக்காரங்களும் வந்து பிரச்சனைகளை கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எப்படி கடைசியில் கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறாங்க அப்படின்றத நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, முக்கியமாக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. பட் ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே வந்து போரிங்காக இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததே டைலாக்ஸ் தான். ஒரு டைலாக்ஸும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, உனக்கு தான் 2 காது கொடுத்துருக்காங்க, 3வது கடத்துக்கு போய் நோண்டுற அப்படின்னு ஒரு ஃபன்னாக வரக்கூடிய அந்த டைலாகாக இருக்கட்டும். அப்புறமேலு அந்த லேடியோட அம்மாவே வந்து கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை வந்து அவங்க பொண்ணை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு ரிப்ளை கொடுக்கும், தரமான ரிப்ளை. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து வாழா வெட்டின்ற வார்த்தை வந்து ஆம்பளைக்கும் பொருந்தும் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து விஜய் ஆண்டனி சொல்லிப்பாப்புல. ஸோ இந்த மாதிரி டைலாக்ஸ் வந்து படத்தில் வந்து எல்லா டைலாக்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸே வந்து டைலாக்ஸ் தான். சினிமாட்டோகிராஃபி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக வந்து அதை நம்மளுக்கு விஷுவலாக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மியூசிக் மிகப்பெரிய ப்ளஸ் படத்துக்கு. முக்கியமாக சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் அந்த சாங்ஸும் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏற்கனவே கதையாகவே நமக்கு லைட்டாக கண் கலங்க வைக்கக்கூடிய கதை தான். அது கூட அந்த மியூசிக் சேரும்போது அந்த கலக்கம் இன்னும் அதிகமாகுது. அந்த அளவுக்கு மியூசிக் வந்து ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் படத்துக்கு.
நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் ஸ்வஸ்திகாவோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லப்பர் பந்தில் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கோப் கொடுக்குற மாதிரியான கேரக்டர்ஸ் எந்த படத்துலையுமே வரல. ஒரு வழியாக இந்த படத்தில் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து ரொம்ப சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. நிறையா இடங்கள்ல நம்மளை கண்கலங்க வச்சுருந்தாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக. முக்கியமாக அந்த ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போன பிறகு அவங்க பசங்க பண்ணுற சில விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுறதா சோகமாக இருக்கிறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜுக்குள்ளேயே உட்காந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியாமல் அழுகிற அந்த சீன்லலாம் நம்மளை வந்து லிட்டரலி கண்கலங்க வச்சிடுறாங்க. அடுத்து விஜய் ஆண்டனி சார் ஒரு படத்தில் மிஞ்சி போனால் ஒரு 10-15 நிமிஷம் தான் வராரு. ஒரு கேமியோ மாதிரி தான் அவன் பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் அவர் வர அந்த போர்ஷன் அவர் கதைக்குள்ளே வந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த கேரக்டர் அவர் வந்து டெலிவர் பண்ண விதம் வந்து அவர் இதுக்கு முன்னாடி நம்ம அவர் அந்த மாதிரி பார்த்ததில்ல. அது ரொம்ப சூப்பராக அவரோட டைலாக் டெலிவரி, இந்த ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது, அதெல்லாம் செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அவர் படத்துக்குள்ளே வந்த பிறகு தான் அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்ற ஒரு வேல்யூவே படத்துக்கு கொஞ்சம் நல்லாவே கிடச்சிச்சு. அதே மாதிரியே அஜய் திஷான் அண்டு சக்தி அந்த 2 பேருக்குமே வந்து ஒரு முக்கியமான ரோலு. அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. சில இடங்களில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆனாலும் அந்த எமோஷன்ஸு நம்மளுக்கு ஸ்வஸ்திகா சைட்லேருந்து கிடச்சிட்றதுனால நம்ம அதை கனெக்ட் பண்ணி அதை கடந்து போயிடுறோம். பட் ஓவராலாக எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த 100 சாமி ஒரு நல்ல கண்டென்ட் தான். ஆனால் படத்தில் ஒரு சில ஃப்ளாஸ்லாம் இருக்குது. இருந்தாலுமே இது வந்து ஒரு அருமையான படம். தயவுசெய்து குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.